ஒரு மிகப்பெரிய அரசர். அவருக்கு பார்த்திங்கன்னா செல்வத்தில் பஞ்சமே இல்லை. கோடிக்கணக்கான செல்வங்கள், அவரே அதிபதி. இருந்தாலும் நாட்டிலேயே ஒரு முக்கியமான அரசர். அந்த நாட்டில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இவரை கேட்காம நாட்டு மக்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டார். அந்தளவுக்கு ஒரு உயரிய மன்னன். அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குறை தான். அவர் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அரசராக இருந்துக்கிட்டு எதை தேடிட்டு இருக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா நிம்மதியை தேடிட்டு இருக்கிறாரு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவர் உண்டான வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வராரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் அரசராக பதவி ஏற்கும்போது இருந்த நிம்மதி, நம்ம அரசனாக பதவி ஏற்றுட்டா எல்லாமே நம்ம தான், நம்மளை தாண்டி எதுவுமே இல்லை, அந்த ஒரு நிம்மதியான பெருமூச்சோடு வந்து அந்த அரச பதவியில் உட்காந்ததுக்கு அப்புறமே அவருக்கு இருந்த அந்த நிம்மதி பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அதாவது எப்படி போச்சுன்னா, இவரை கேட்காம நாட்டுக்குள்ளே எந்த ஒரு விஷயமே நடக்காது. அதாவது விடியாததுக்கு முன்னாடி இவர் வீட்டு வாசலில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு தர்மத்துக்காவதோ இல்லை வேறு நல்ல காரியத்துக்காவதோ இல்லை கெட்ட காரியத்துக்காவதோ வந்து இவரை ஒரு சொல் கேட்காம போக மாட்டாங்க. அதனால் எந்திரிச்ச உடனே இவர் பகவானை வணங்குறதுக்கு முன்னாடி இவங்களை பார்க்குறது வேலையாக போச்சு. அதுலேயே பார்த்திங்கன்னா என்னடா அது, நம்ம ஒரு நாள் கூட எந்திரிச்சு சந்தோஷமாக அந்த ஆண்டவனை பிரார்த்திக்க முடியலையே, ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்துக்கிட்டே இருக்குது நம்மளை தேடி. அதாவது யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, சரி நம்ம சிறிது காலம் வெளியூருக்குனாவது போய் இருப்போன்னு பயணம் பண்ணி போகிறாங்க. அப்போ அந்த ஊரில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய புகழையும் பெருமையும் அந்த ஊருக்காரங்கெல்லாம் பேச ஆரம்பிக்க, அதாவது இவர் போன பக்கமும் மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா இவரை சுற்றி வந்து, ஐயா உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்கள் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசர், உங்களுடைய நாட்டில் நீங்கள் இருக்கங்காட்டி தான் அந்த நாடு செழிப்பாக இருக்குது, உங்களுடைய காலடி எங்கள் மண்ணில் படணும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்ணும், அப்படி இப்படின்னு எக்கச்சக்க நபர்கள் பார்த்திங்கன்னா இவரை விருந்து கலைச்சி கிட்டத்தட்ட விருந்தும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில காலகட்டத்தில் இவர் எதை தேடி நம்ம தனிமையில் போய் வெளியூரில் போய் இருக்கலான்னு போன இடத்துல இவருக்கு விருந்தோம்பலுக்கு போய் மாட்டி கிட்டத்தட்ட அங்கேயும் இவர் போன காரியம் நடக்காமல் நிம்மதி இல்லாமல் திரும்பி மறுபடியும் அரண்மனைக்கே வந்துடுறாரு. சரி நம்ம இப்படி போனால் தானே இது, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. அதாவது ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் குடும்பத்தோடு, அப்போனாவது நம்ம வேறு யாரோடைய பிரச்சனைக்கும் போகாமல் இந்த 2-3 நாட்களுக்கு நம்ம நிம்மதியாக நம்ம மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழலான்னு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த கோயிலுக்கு போன இடத்துலையுமே இவருடைய பெருமை அருமையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போயும் நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் தங்கிட்டு தான் போகணுன்னு அங்கே சில மன்னர்கள் அந்த மாதிரி உறவினர்கள் எல்லாம் இவரை கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி விருந்து வச்சு அனுப்பிச்சுட்றாரு. இவர் அங்கே போய் நிம்மதி இல்லாமல் திரும்பி வந்துடுறாரு. ஒரு கட்டத்தில் ரொம்பவே வெறுத்தும் போயிடுறாரு. என்னடா அது, நம்ம எங்கே போனாலும் இந்த மக்கள் வெள்ளம் மக்கள் கூட்டம் நம்மளுடைய பெருமையை பேசிக்கிட்டே நம்ம பின்னாடியே சுற்றி வராங்களே, இவங்களை வர வேணான்னு நம்ம வாய் திறந்து சொல்ல முடியாது, இல்லை எங்கிட்ட பேச வேணான்னு சொல்ல முடியாது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மொட்டை மாடியில் நின்றுட்டு வெளியே எட்டி பார்த்துக்கிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த வழி பார்க்க ஒரு பிச்சைக்காரன் பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கிறான். இவர் அவரையே கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறாரு. அதாவது இந்த மன்னர் பார்த்திங்கன்னா அந்த பிச்சைக்காரனோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவன் பார்க்கல அங்கேருந்து ஜாலியாக வர்றான். அதாவது வர்றது மட்டும் இல்லாமல் பாட்டும் பாடிக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்து ஒரு ஆட்டமும் ஆடிக்கிட்டு மெல்ல நடந்து வந்து ஜாலியாக கை காலை வீசி அசைஞ்சபடியாக வராரு. இதை பார்த்த உடனே இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்னடா அது, நம்ம இத்தனாயிரம் கோடி செல்வம் வச்சுருக்கிறோம், ஆனால் நம்மளால் இந்த மாதிரி சுதந்திரமாக நடமாட முடியலையே, ஒன்றும் இல்லாத கால் வயிறு கஞ்சிக்கு இல்லாத இந்த பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த மாதிரி சுதந்திரமாக நடமாடிட்டு போயிட்டுருக்கிறானே, இது என்ன காரணமாக இருக்குன்னு பிச்சைக்காரன்ட்ட நம்ம மன்னருக்கு பேசணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மன்னர் பார்த்திங்கன்னா அவருடைய காவலாளியை எப்பா அது அந்த ரோட்டில் போகிறாருல பிச்சைக்காரர், அவரை போய் கூட்டிகிட்டு வா, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாரு. அந்த காவலாளியும் போய் அந்த பிச்சைக்காரரு உங்களை எங்கள் மன்னர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு, நீங்கள் ஒரு நிமிஷம் அரண்மனைக்குள்ளே வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த பிச்சைக்காரர் என்ன சொன்னார் தெரியுங்களா, ஐயோ நான் அரண்மனைக்குள்ளேலாம் வரமாட்டேன், உங்கள் மன்னரை என்னை பார்க்கணுன்னா உங்கள் மன்னரை வேணால் இங்கே வர சொல்லுங்கள், நான் வேணால் நின்றுட்டுருக்கிறேன் ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த காவலாளி அந்த பிச்சைக்காரன் சொன்னதை வந்து நம்ம மன்னர்கிட்ட சொல்கிறாரு. மன்னருக்கு கோபம் வரல. சரி இவ்வளோ அருமையாக அற்புதமாக
நிம்மதியாக இருக்கிற ஒரு ஆளை ஏன் நமக்கு எடுக்கணும், நம்மளே போய் பேசலாம் சிறிது நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மாட மாளிகையிலிருந்து மன்னர் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரரை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. ஒரு கடத்தில் பிச்சைக்காரர்கிட்ட வந்த உடனே, ஏப்பா ஒன்றும் இல்லை, நீ நடந்து வரதை நான் பார்த்தேன், எனக்கே ஆச்சரியமாக போச்சு, எப்படிப்பா இவ்வளோ சந்தோஷமாக போயிட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரர் பார்த்தீங்கன்னா, ஐயா என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் எதை நினச்சி கவலைப்படணும், எதை நினச்சி துக்கப்படணும், எதை நினச்சி தான் வேதனைப்படணும், அதனால தான் ஐயா என்ன வேணாலும் நடக்கட்டும்னு நான் என் பாக்கில் பாட்டு பாடிட்டு போயிட்டுருக்குறேங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரர் ராஜா கிட்ட சொல்கிறாரு. அதுதான்ப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இத்தனை கோடான கோடி செல்வம் வச்சுருக்கிறேன், இருந்தாலும் என்னால் ஒரு நாள் கூட உன்னை மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியல, அதற்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு தான் உன்னைய வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜா பிச்சைக்காரர்கிட்ட இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதற்கு அந்த பிச்சைக்காரர் என்ன சொன்னார்னா, ஐயா உங்ககிட்டயே நிம்மதியெல்லாம் எக்கச்சக்கமாகவே இருந்தது, ஆனால் அதை நீங்களே விலை கொடுத்து விற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னார். ராஜாவுக்கு ஒன்றும் அந்த இடத்துல புரியலை. என்னப்பா சொல்கிறேன், நான் என் நிம்மதியை விற்றுட்டுனா அப்படின்னு கேட்கும்போது பிச்சைக்காரர்கிட்ட, ஆமாங்க ஐயா நீங்கள் தான் உங்கள் நிம்மதியை விற்றுட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னன்னு எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு அந்த பிச்சைக்காரர்கிட்ட ராஜா கேட்கும்போது, அந்த பிச்சைக்காரர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனாயிரம் கோடான கோடி செல்வமெல்லாம் வச்சுட்டு இருந்தங்காட்டி தான் உங்களுடைய நிம்மதி உங்களை விட்டு போயிருச்சு, இருக்கிறத நீங்கள் அளவாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய நிம்மதி கொஞ்சமாவது இருந்துக்குங்க ஐயா உங்ககிட்ட. அதாவது சிலர் பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதோடு நிறுத்திக்கணும், இன்னும் ஆசை வேணும் ஆசை வேணும்ன்ட்டு சொத்து சேர்க்கத்தான் ஆரம்பிப்பாங்களா தவிர, ஆனால் அவங்களால கால்வயிறு கஞ்சி மட்டும்தான் குடிக்க முடியுமே தவிர நிம்மதியாக ஒரு நாள் கண்மூடி தூங்க முடியாதுங்க ஐயா. நீங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எக்கச்சக்க மன்னர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தவறை மட்டும்தான் செய்கிறாங்க. அதாவது இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நீங்கள் இத்தனாயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறீங்க, நீங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தில் இறந்து போயிட்டீங்கன்னா அந்த செல்வங்களெல்லாம் வேறு யாரோ தான் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வரலும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிற வரலும் எப்பயுமே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ கற்றுக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேச விரும்பலை, நான் உங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளும் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு புத்திமதி சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் போயிட்டார்.